இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 119 அதிகாரம் 92வது வசனம். உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்தில் ஆழ்ந்து போயிருப்பேன். தாவீது தேவனை நோக்கி இந்த விண்ணப்பத்தை வைக்கிறார். உம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லைன்னா நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். ஏன்னா ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை நான் மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர்னு சொல்கிறார். கர்த்தருடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது அது நமக்கு ஜீவனாக இருக்குது. ஏன்னா சங்கீதம் 112:1 பார்க்குறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவன் எதெல்லாம் நமக்கு சொல்லி செய்யும்படியாக கட்டளை கொடுக்குறாரோ அந்த காரியங்களில் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அப்போ நம்முடைய துக்கத்திலே தேவன் நம்மை அழிந்து போகாதபடி நம்மை காப்பார். அன்னைக்கு தாவீது நெருக்கப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அதே போல் தேவனை துதிக்கிறதுலையும் அவரை மகிமைப்படுத்துறதுலையும் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறதுலையும் தாவீது ஜாக்கிரதையாக இருந்தார். எப்போவுமே கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு நடந்தார். அப்போ எல்லாமே தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடக்கும்போது தேவன் அவரை துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி காத்தார்னு பார்க்குறோம். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்தில் தேவ வசனத்தினாலே உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அவர் நமக்கு போதனையாய் கற்றுக் கொடுத்த காரியங்கள், அவர் தனது மாதிரியாய் நமக்கு விட்டு போன காரியங்கள், இது எல்லாவற்றையும் நம்ம வேத வசனத்து மூலமாய் நம்ம கற்றறிகிறோம் இல்லையா? அது நம்ம பொறுமையும் ஆறுதலையும் நம்பிக்கையும் அளிக்கக்கூடியதா முன்பாகவே நமக்காக அதெல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ திரு வசனத்தை கை கொண்டு நாம் அதன்படி நடக்கிறவர்களாக காணப்படணும். ஏன்னா நீதிமொழிகள் 6 அதிகாரம் 22-23 வசனத்தை குறித்து தான் சொல்லப்படுது. நீ நடக்கும்போது அது உனக்கு வழி காட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்ம நடக்கும்போதும் படுக்கும்போதும் எப்பவுமே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்களாய் மனதில் நம்ம உறங்க போகும்போது கூட அவருடைய வார்த்தையை நாம் மனதில் பேசிக்கொண்டே இருக்கணும்னு வேத வசனம் இருக்கு இல்லையா? நீ விழிக்கும் போது அது உன்னோடு சம்பாஷிக்கும். அப்போ இரவு முழுவதும் அந்த வார்த்தையோடு நீங்கள் உறவாடி கொண்டு இருக்கும்போது விழிக்கும் போது கூட அந்த வார்த்தை உங்களோடு கூட சம்பாஷிக்கும். உங்களுக்கான காரியங்களை தேவன் வெளிப்படுத்தி அதிகாலையில் பேசுவார். அந்த கிருபையின் சத்தத்தை கூட நீங்கள் கேட்க முடியும். ஏன்னா கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. போதகத்தின் மூலமாக தேவன் நம்மை சிற்றித்து ஜீவ வழிக்கு கொண்டு போகிறாரு. ஒரு மனுஷனும் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அடைவது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமாக இருக்குது. அந்த சித்தத்தை நிறைவேற்ற தான் குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்போ போதனை மூலமாய் நம்மை சிற்றித்து ஜீவ வழியில் அவர் நடத்துகிறார். அதனால் அந்த வேதம் தான் நமக்கு வெளிச்சம், அவருடைய கட்டளை தான் நமக்கு விளக்கா இருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 119-143 இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உடைய கற்பனைகள் என் மன மகிழ்ச்சின்னு தாவீது சொல்கிறார். இக்கட்டு நெருக்கம், நம்ம இக்கட்டான சூழ்நிலை, அந்த காரியத்திலேருந்து விடுபட முடியாத ஒரு நிலையும் அந்த வழியில் விட்டு நம்ம விலகாதபடிக்கு ஒரு நெருக்கமும் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? ஒரு இருள் சூழ்ந்தது போல் இருக்கும். ஆனால் நம்ம கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்தோம்னா நமக்கு அது மன மகிழ்ச்சியை தரும். 10 கட்டளைகளை சுருக்கி தான் நமக்கு 2 கற்பனையாக கொடுத்துருக்கிறார் இல்லையா? உன் தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, பலத்தோடு அவரிடத்துல அன்பு கூறு. அப்படின்னா என்ன? தேவனை நீங்கள் எப்போவுமே உற்சாகத்தோடு அவரை தேடுகிறவர்களாய், துதிக்கிறவர்களாய், மகிமைப்படுத்துகிறவர்களாய், அவரை பாடி கீர்த்தனம் பண்ணி வேத வசனத்தை தியானித்து கர்த்தருக்கு நம்ம பிரியமாய் மன மகிழ்ச்சியாக இருப்போமானால் தேவன் நம்முடைய நெருக்கத்திலிருந்தும் இடுக்கத்திலிருந்தும் நம்மளை விடுவிப்பார். அதே போல் 2வது கற்பனை, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறு. இதை நம்ம செய்யும் போதும் சத்ருவுடைய பாடுகளோ நெருக்குதலோ நமக்கு வராது. சங்கீதம் 119:77 பார்க்குறோம், நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. அப்போ நாம் பிழைக்கணும்னா கர்த்தருடைய இரக்கம் தயவு நமக்கு தேவை. ஒரு நாள் அவருடைய கிருபை நமக்கு சந்திக்கணும். அப்போ அவருடைய வேதத்தில் நம்ம மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 119:24 பார்க்குறோம், உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் எனக்கு ஆலோசனை காரணமாக இருக்கிறது. வேதத்திலே நமக்கு முன்னோர்களாய் வாழ்ந்து போன ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன்,
இல்லையா? அவர் தானியேலுக்கும் எலியாவுக்கும் எலிசாவுக்கும் எல்லாருக்கும் அவர் தேவனாக இருந்தார். அவர்களுடைய சாட்சிகளை நாம் எண்ணி பார்க்கும்போது நமக்கு அது இன்பத்தை தருகுது இல்லையா? அவர்களுடைய காரியங்கள் நமக்கு ஆலோசனையாக இன்றைக்கும் விளங்குது. ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனாக இருந்தார். தாவீது தேவனை நம்பி தேவனை துதிக்கிறவராக இருந்தார். அதே போல் யாக்கோபும் தேவனை விடாப்பிடியாக தன்னுடைய காரியங்களை நடக்கும் வரைக்கும் அவரை விடாமல் பற்றி கொண்டு இருந்தார்னு பார்க்குறோம். அவர் பலவந்தப்படுத்தி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டதை பார்க்குறோம். ஈசாக்கு தேவனுக்கு பயபக்தி உரியவராக இருந்தார்னு பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள்லாம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையும் தேவன் ஆலோசனை கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கார். அந்த சாட்சிகள் நமக்கு இன்பமும் ஆலோசனை காரணமாக நமக்கு இருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 94 18-19 வசனத்தில் தாவீது சொல்கிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போதெல்லாம் உமது கிருபை என்னை தாங்குகிறது. நம்ம ஒரு நாளும் பிழைத்த அடுத்த நாள் நம்ம காண்பதே தேவனுடைய கிருபை, சுத்த கிருபை. அந்த கிருபை யாருக்கு கொடுக்குறா? தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டுகிற ஈவு தான் அந்த கிருபை. அப்போ அந்த கிருபை நமக்கு நம்ம கால் சறுக்காதபடிக்கு தேவ கிருபை அன்னைக்கு தாவீதை தாங்கினது போல் நம்மையும் தாங்கும். அதே போல் நம்ம உள்ளத்தில் விசாரங்கள் கவலைகள் பெருகும்போது அப்போ அது அவருடைய வசனம் நமக்கு ஆறுதலை தருது. நம்ம ஆத்துமாவை அது தேற்றுகிறதா இருக்குது. நான் பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், என் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு எவ்வளோ வசனங்களை சொல்லி நம்மளை ஆட்சி தேற்றுக்கிறார் இல்லையா? அவர் நமக்கு துணை நிற்பார். அவரது வலது கரம் பராக்கிரமம் செய்யும், அவரது வலது கரம் நீதியினால் நிறைந்திருக்குன்னு பார்க்குறோம். சங்கீதம் 27:13 நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மைகளை காண்பேன்னு தாவீது சொல்கிறார். என்று விசுவாசியாது இருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன். அப்போது இந்த சத்துருக்கள் அவரை எவ்வளோதான் துரத்தி அவரை துன்புறுத்த நினச்சாலும் அவர் ஜீவனுக்கு ஒரு கேடும் வராமல் தேவன் பாதுகாத்து அந்த துன்பத்திலிருந்தெல்லாம் விடுதலையாக்கி மறுபடியும் அவரை இஸ்ரவேல் யூத ஜனங்களுக்கு சமஸ்த இஸ்ரவேலுக்கு தேவன் 40 வருஷம் ஆள்கை செய்யும்படியாக ஆட்சியில் வைத்தார்னு பார்க்குறோம். அதனால் இன்றைக்கும் நம்முடைய கடினமான சூழ்நிலைகளெல்லாம் நாமும் சகித்து கொள்வதற்கும் நமக்கும் அநேக துன்பங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அந்த மாதிரியான கடுமையான சோதனைகள் எல்லாம் கர்த்தருடைய வசனம் தான் நமக்கு ஆறுதலையும் பலத்தையும் தந்து நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. அதனால் அந்த வார்த்தையின் நமக்கு நம்பிக்கை அளிக்கிறதுனால தேவனுடைய வசனத்தில் அவர் வார்த்தையில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது அவசியமாக இருக்குன்னு பார்க்குறோம். அதனால் தேவனுடைய கட்டளை கற்பனையின் மேலே நீங்கள் கவனமாக இருந்து அதை கை கொள்ளுங்க. அப்போ தேவன் உங்களுடைய பிரச்சனை பாடுகள்லேருந்து அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். தேவனுடைய வசனம் எப்படி இருக்குது? அது வல்லமையுள்ளதாக இருக்குது இல்லையா? அதில் நாம் நம்பிக்கை இழந்து போகாது இருக்கணும். நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம்னா நாம் அழிந்து போகிறதுக்கு சமானம் ஆகிடும். அதனால் அவர் நாம் சோதிக்கப்படும் போதெல்லாம் அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பிரமாணங்களில் நாம் பிரியமாக இல்லைன்னா நம்ம உபத்திரவத்தில் அழிந்து போகிறவர்களாக இருக்கணும். அதனால் அவர் கற்றுக் கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய காரியங்களில் நம்மளை தேவன் நடத்தும் போது அதன்படி நாமும் இசைந்து நடப்போமானால் இந்த உலகத்தில் என்ன ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை விடுவிக்கும். அவர் நம்மை ஒருபோதும் அவர் தன்னை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கை விடுவதும் இல்லை, அவர் விட்டு விலகுவதும் இல்லைன்னே சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வேதத்தை நேசித்து வாசித்து நாம் தேவனை தேடி வாழும்போது நமக்கும் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு சொன்னது போல் வேதம் நமக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கும். நாம் துக்கத்திலையும் அழிந்து போகாமல் இருப்போம். ஆமேன்.